Hi partner, Golden Point 7 Valuation of Goodwill under Super Profit Method. அது என்னப்பா சூப்பர் ப்ராஃபிட்? இப்போ நம்ம ஒருத்தரை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம். ஏன் அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம்? ஏதோ அவர் உள்ளே வந்த உடனே டிஃப்ரெண்ட் ஸ்டைலை உருவாக்கி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரு. அன்னைக்குலேருந்து 70 வயசுக்கு மேனாலும் இன்னும் சூப்பராக தான் இருக்கிறாரு, அதனால் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே போல் நம்ம பிஸ்னஸில் எப்போ சூப்பர் ஸ்டார் ஆகும்? மற்றவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதை விட நம்ம ப்ராஃபிட் அதிகமாக போய்கிட்டே இருக்கணும். தட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட். தென் அதை முதல்ல மீனிங்லேயே சொன்னோம், ஓவர் த எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். ரைட், ஓகே. அப்போ சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆவரேஜ் பிஸ்னஸ் ப்ராஃபிட், இது நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தது, மைனஸ் நார்மல் ரிட்டர்ன், தட் இஸ் நார்மல் ப்ராஃபிட். அது என்ன சார் நார்மல் ப்ராஃபிட்? அடுத்த பாரு, நார்மல் ரிட்டர்ன் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு, நம்ம எம்எல்ஏ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது நார்மல் பிஸ்னஸில் எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அது அந்த பெர்சன்டேஜ் டிவைடட் பை 100. சரி சார், இது என்ன கேபிட்டல் எம்ப்ளாய்டு? நம்ம சிம்பிளாக பார்த்தோம்னா, நீ 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு 5 lakhs. இது சிம்பிளாக போயிடலாம். ஆனால் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகும்போது பேலன்ஸ் ஷீட்டை பாரு. பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ், இது ரெண்டுமே பிஸ்னஸில் பயன்படுத்தியிருப்போம். அப்போ இது ரெண்டும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அது மட்டும் இல்லை, இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டில் பிஸ்னஸுக்காக எவ்வளவு பயன்படுத்துகிறோம்னு பார்த்தா, இந்த குட்வில், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ், தட் இஸ் ஃபிக்ஸிஷியஸ் அசெட் ஏதாவது இருந்தால் அதை இதிலேருந்து மைனஸ் பண்ணிடணும். கேபிட்டல், ஜெனரல் ரிசர்வ் ரெண்டுமே பிஸ்னஸில் பயன்படுத்துகிறோம், ஆனால் இது ரெண்டும் அந்த பணமாகவே இல்லை, அதை லாஸ் டிடெக்ட் பண்ணிடு. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் அது பொதுவாக நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லாமல் வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போ அதையும் மைனஸ் பண்ணிடணும். இல்லை ட்ரேடு சம்மந்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ட்ரேடுன்னு சொல்லி பர்டிகுலராக சொன்னால் அதை இதோட சேர்த்துக்கோ, மைனஸ் பண்ண வேண்டாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பர்டிகுலராக ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் அது அசட்டோட சேர்ந்துட வேண்டியது. கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு அதை மைனஸ் பண்ண வேண்டியதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதையும் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் இந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணிடணும். திஸ் இஸ் லைபிலிட்டி சைடு அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு அசட் சைடு அப்ரோச். இந்த அசட் எல்லாமே அப்போ டோட்டல் அசட் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அசட்டில் இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடு, அவுட் சைடர்ஸ் லைபிலிட்டிஸையும் மைனஸ் பண்ணிடு. டோட்டல் அசட்லேருந்து அவுட் சைடு லைபிலிட்டிஸ், நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், குட்வில், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ், இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டுனா தட் இஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ இது ரெண்டும் அப்ரோச் தனித்தனியாக வருது. இது இல்லஸ்ட்ரேஷன் 4ல் தெளிவாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோ. அப்போ அதன்படி கேபிட்டல் எம்ப்ளாய்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி நார்மல் ரிட்டர்ன் எவ்வளோன்னு கொண்டு வரணும். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு கணக்கு பண்ணிட்டுக்கோ. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சூப்பர் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங். இந்த சூப்பர் ப்ராஃபிட் நம்ம ஒரு 3 இடத்துல ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்ப்போம். ஓகே, கேபிட்டல் எம்ப்ளாய்டு முக்கியமான பாயிண்ட்டு, இல்லஸ்ட்ரேஷன் 4 வா. ஓகே பாய்ஸ்.